8ல் செவ்வாய் இருந்தால் தோஷமாகும். பொதுவாக செவ்வாய் தோஷம் லக்னத்திலிருந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்களில் இருந்தால் தோஷமும் நமது சாஸ்திர அமைப்புகள் சொல்லும். இது பொதுவான ஒரு சில விதிகள். சில விதி விலக்குகள் நிறைய இருக்கு. இப்போ செவ்வாய் தன்னுடைய சொந்த வீடான விருச்சிக ராசி, மேச ராசியில் இருந்தால் தோஷம் இல்லை. மகர ராசி, கடக ராசியில் இருந்தால் தோஷம் இல்லை. சிம்ம லக்னமாக இருந்தால் செவ்வாய் எங்கே இருந்தாலுமே தோஷம் கிடையாது. செவ்வாய் திசை திருமணத்திற்கு முன்பாக முடிந்து போயிருந்தால் தோஷம் இல்லை. செவ்வாய் திசை திருமணத்திற்கு பின்பு 60 வயதுக்கு மேல் வந்தால் தோஷம் இல்லை. இதெல்லாம் சில விதி விலக்குகள். செவ்வாயுடன் குரு சேர்ந்திருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை. குரு செவ்வாயை பார்த்தால் செவ்வாய் தோஷம் இல்லை. இது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்களில் இருந்து குரு பார்வை இருந்தால் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தியாகி விடுகிறது. அப்ப 8ல் செவ்வாய் இருந்தால் என்ன செய்யும்? பெண்களுக்கு 8ஆம் இடங்கிறது மாங்கல்ய ஸ்தானம். அந்த மாங்கல்யத்தில் பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு பொதுவாக நம்ம சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் அதே 8ஆம் இடத்தில் உள்ள செவ்வாயை குரு பார்த்து விட்டால் குரு தோஷம் நிவர்த்தியாகி விடுகிறது. நிறைய ஜாதகங்களில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணி நல்லாவும் இருக்கிறாங்க. சரி, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை சார், என்ன செய்வது? அப்போது நீங்கள் செவ்வாய் தோஷம் இருக்கிற பொண்ணுக்கு இருந்துச்சுன்னா மாப்பிள்ளைக்கு இருக்கிற ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனால் பொண்ணுக்கு 8ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் மாப்பிள்ளைக்கு அதே மாதிரி செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்க ஜாதகத்தை கல்யாணம் பண்ணக்கூடாது. செவ்வாய் மாறி இருக்கணும். 2ஆம் இடத்துலையோ 4ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ இருக்கணும். செவ்வாய் 2ஆம் இடத்துலேயே இருக்கிற பொண்ணுக்கு செவ்வாய் 2ஆம் இடத்துலேயே இருக்கிற மாப்பிள்ளையை பண்ணக்கூடாது. செவ்வாய் 7ஆம் இடத்துலேயே இருக்கிற மாப்பிள்ளைக்கு செவ்வாய் 7ஆம் இடத்துலேயே இருக்கிற பொண்ணை பண்ணக்கூடாது. செவ்வாய் 12ஆம் இடத்துலேயே இருக்கிற பொண்ணுக்கு செவ்வாய் 12ஆம் இடத்துலேயே இருக்கக்கூடிய மாப்பிள்ளையை பண்ணக்கூடாது. சரி, தெரியாம காதலிச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க, என்ன சார் செய்யறது? பழனி முருகன் கோவிலுக்கு போங்க, அல்லது வைத்தீஸ்வரன் கோவில் போங்க. முருகன் சன்னிதானத்தில் போய் செவ்வாய்க்கிழமையில் மறுதாளி பரிகாரம் பண்ணிக்கொள்ளுங்கள், மறு மாங்கல்யம் பண்ணிக்கொள்ளுங்கள். இது நீங்கிவிடும் முருகன் அருளால்.